உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் எப்பவுமே கரெக்டான டைமுக்கு வந்துருவேன் மேடம். இன்னைக்கு வீட்ல பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன் மேடம். உங்க பாப்பாக்கு உடம்பு சரியில்லைனா தாராளமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. ஒரு நாள் லீவ் கூட எடுத்துக்கோங்க. ஆனா ஹாஃப் டே லீவ் எடுத்துட்டு ஃபுல் சம்பளம் கேக்குறதெல்லாம் தப்பில்லையா? தொழில் வேற, பர்சனல் எமோஷன்ஸ் வேற. இல்ல மேடம், அது வந்து இங்க பாருங்க, இது இவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். டைம்க்கு கடைக்கு கரெக்டா வரணும். ஒர்க்கிங் டைம் முடிஞ்ச உடனே டைம்க்கு வெளியே போகணும். இதுக்கு இடையில ஏதாவது 1 hour 2 hourனு பெர்மிஷன் கேட்டா சம்பளத்துல புடிச்சிருவோம். அதையும் மீறி அடிக்கடி லீவ் போட்டா அப்படிப்பட்டவங்க இந்த கடைக்கு வேலைக்கு வர தேவையே இல்லை. உங்க எல்லாரையும் நம்பிதான் இந்த கடை இருக்குன்னு யாரும் நினைச்சுக்க தேவையில்ல. வேலைக்கு வரதா இருந்தா வாங்க, இல்லனா வேற கடைக்கு போயிட்டே இருங்க. போங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சரிங்க, எல்லாரும் போங்க. வணக்கம் வீராக்கா. வணக்கம் மாறண்ண. ரேவா, உடம்பு பரவாயில்லையா மாறா? பரவாயில்லண்ணே. எப்படிண்ணா இருக்கு இப்போ? சரியாயிடுச்சு. மரணா பரவாயில்லையாண்ணா இப்போ? நல்லா தான்டா இருக்கிறேன். போய் வேலையை போய். ஓகேண்ணா. வீரா, எனக்காக ஒரு 10 நாள் லீவ் போட்ட. நீ இல்லாம கணக்கு வழக்கெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பெண்டிங் லிஸ்ட்லாம் கிளியர் பண்ணிடு. ஆனா ஒண்ணு, நீ வந்தாதான் இந்த கடைக்கே பிரைட்னஸ் வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா சைலண்டா இருக்க? பாப்பாக்கு உடம்பு இல்லைன்னு சொன்ன, ஓகேவா? நல்லா இருக்காளா? பரவாயில்லப்பா. ஏன்னா ரொம்ப டல்லாகிற? பாப்பாக்கு ரொம்ப முடியலையான்னு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. அக்கா, இங்க வாங்க. என்ன வேணும்? அந்த சாரி பாப்பா. வாங்க வாங்க, சும்மா வந்து பாருங்க. வாங்க. இது நல்லா இருக்கு, இத பாருங்க. கீதா அண்ணா, ஏன் முத்தன் ஒரு மாதிரி இருக்கிறாரு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. சும்மா சொல்லாத. இங்க இருக்கிற எல்லார பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க முகத்தை பார்த்தாலே என்ன பிரச்சனை, எதனால பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறவனா. எத்தனை வருஷமா உங்களோட இருக்கேன். அவர் தான் சொல்ல மாட்டேன்றாரு, நீ சொல்ல மாட்டியா? என்ன முழிக்கிற? அண்ணா, ஒரு நிமிஷம் வாங்களே. என்ன? கண்மணி மேடம். அண்ணி என்ன பண்ணாங்க? ஏதாவது 1 hour 2 hourனு பெர்மிஷன் கேட்டா சம்பளத்துல புடிச்சிருவோம். அடிக்கடி லீவ் போட்டா அப்படிப்பட்டவங்க இந்த கடைக்கு வேலைக்கு வர தேவையே இல்லை. உங்க எல்லாரையும் நம்பிதான் இந்த கடை இருக்குன்னு யாரும் நினைச்சுக்க தேவையில்லை. இதுதான் மேட்ரா? விடு, நான் பாத்துக்கிறேன். நான் சொன்ன விஷயத்த வெளியில சொல்லிடாதீங்கண்ணா. அவருக்கு விழுந்த திட்டு அப்புறம் எனக்கும் விழும். நானே இந்த வேலையை நம்பிதான் இருக்கேன். அப்புறம் உங்ககிட்ட சொன்னன்ற கோவத்துல என்ன வேலையை விட்டு தூக்கிட போறாங்கண்ணா. பாப்பா, இது நம்ம கடை. அப்பாவோட பெர்மிஷன் இல்லாம யாரையும் யாராலையும் வேலையை விட்டுலாம் தூக்க முடியாது. புரியுதா? நான் பாத்துக்கிறேன். வேலை 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 செய்யற மாதிரி நடிக்காத. ஆனா வாங்க, சும்மா அப்படியே ஒரு டீயை போட்டு வருவோம். இல்ல தம்பி, வேலை இருக்கு தம்பி. அட வாண, நீ வேலை பாக்குறது எனக்கு தெரியாதா? நீ அட்டன் பண்ற கஸ்டமரை வேற யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்களா? வா, இது முதலாளியோட ஆர்டர். வா. நல்லா இருக்க.
குடிண்ணே. ஆ. ம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு தம்பி. எனக்கு எல்லா விஷயமும் தெரியுண்ணே. கீதா சொல்லிச்சு. அண்ணி உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டது தப்பு தான். அவங்களுக்கு இந்த கடை நீங்கள்லாம் பழக்கம் இல்லைல்ல. உங்களுக்கும் இந்த கடைக்கு இருக்கிற உறவு அவங்களுக்கு புரியாது. அதான் கொஞ்சம் பேசிட்டாங்க. தம்பி, நீ என்ன சொன்னாலும் நாங்கெல்லாம் இந்த கடையில் வேலை செய்கிறவங்க தானே. ம் எங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, அதை நாங்கள் தாண்டக்கூடாதுல்ல. இனிமே நேரத்துக்கு நான் வந்துடுறேன் தம்பி. ஒருவேளை நான் நேரம் தவறி வந்துட்டா சம்பளத்தில் பிடிச்சிருங்க தம்பி. நோ, என்னடா பேசி பழகிட்டு இருக்க நீ? என்ன பழக்க வழக்கம் இதெல்லாம்? ஏன் இப்படிலாம் சங்கடப்படுத்துற? இல்லை தம்பி, எங்களுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல, அதை தாண்டக்கூடாதுல்ல. என்ன தாண்டக்கூடாது? அதெல்லாம் தாண்டலாம். நோ, நீ இந்த கடையில் வேலை பார்க்குற ஆள் மட்டும் இல்லை, எங்களில் ஒருத்தர், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். அப்பாவும் அப்பப்பா அதை தான் சொல்லுவார், நானும் அதை தான் சொல்லுவேன். எப்பவும் போல ஜாலியாக இருந்தா. ஆமாம், இப்போ பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா தம்பி, ம், நல்லா இருக்கா. ஒழுங்கா பார்த்துக்கோ. ஆ. வேணா லீவ் எடுக்கிறனா கூட எடுத்துட்டு போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், வேற ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். சரி தம்பி. குடி. என்னையா கடை நடத்துறீங்க? வெளியில போர்டு தான் பல இருக்கு, உள்ள ஒரு ட்ரெஸ்ஸும் சரியில்லை. இதுக்கு கடையை மூடிட்டு வேற ஏதாவது வியாபாரம் பார்க்கலாம். ஏத்த மாதிரி ஒரு கடை இருக்குல்ல, அங்க நல்ல கலெக்ஷன் வச்சிருக்காங்க. சார், கொஞ்சம் மரியாதை பேசுங்க சார். கடையை பற்றி மட்டமாக பேசுகிற வேலைலாம் வேண்டாம். ஏன் பின்ன மட்டமா பேச மாட்டாங்க? கடை மட்டமா இருந்தா அப்படிதான் பேசுவாங்க. இதெல்லாம் ட்ரெஸ்ஸா? இங்கே பாருங்க, பிடிக்கலனா அமைதியாக கிளம்பி வெளியில் போயிடுங்க. அனாவசியமாக பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. யோ, இதான் நீங்க கடை நடத்துற லட்சணமா? கஸ்டமர்ட்ட எப்படி பேசணும் தெரியாதா? இவனெல்லாம் யாரு வேலைக்கு வச்சது? யோ, என்னையா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? ஒழுங்கா ஏய், துணி எடுக்கிறத விட்டுட்டு மரியாதையா பேசு. என்னையா மரியாதை? என்னையா உனக்கு மரியாதை? ஆ? யோ, இங்க என்ன பிரச்சனை? ட்ரெஸ் சரியில்லை, வேற ட்ரெஸ் எடுத்து போட சொன்னா உங்க லேபர் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். இதான் நீங்க கஸ்டமரை ட்ரீட் பண்ற லட்சணமா? நான் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன் தெரியுமா? ஏதோ தெரிஞ்ச கடைன்னு வந்தா ரொம்ப அவமானப்படுத்துறான். ஒரு நிமிஷம் சார். என்ன பிரச்சனை? இல்ல மேடம், அவர்தான் கடையை பத்தி தப்பா பேசினாரு. நிறுத்துறீங்களா? அவங்க 1000 பேசுவாங்க. கடைக்கு வர கஸ்டமர் இது சரியில்லை, வேற எடுத்து கொடுங்கன்னு 1000 தடவை கூட சொல்லுவாங்க. நீங்க எடுத்து போட சோம்பேறித்தனம் பட்டுட்டு அவங்கள குத்தம் சொல்லுவீங்களா? லேட்டா வந்ததும் வர இல்லாம கஸ்டமர் கிட்ட வேற இப்ப தப்பா நடந்துக்கிறீங்க. இல்ல மேடம், அவர்தான். பேசாதீங்க மேடம், இங்க என்ன நடந்துச்சுன்னு முழுசாவே கேட்காம நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இங்க ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.